அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருக்குறள். திருக்குறள் நம்மளுக்கு திருவள்ளுவர் 1330 திருக்குறளை கொடுத்துருக்கிறார். இதான் கிடைச்சது. அவர் சொன்ன கருத்துக்கள் ஏராளம். அதில் அவரை போற்றும் விதமாக மயிலாப்பூரில் சென்னை மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்கு கோயில் தனியாக இருக்குது. சென்னையில் வள்ளுவர் கோட்டம் கட்டியிருக்கிறாங்க. வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் நடந்துகிட்ருக்கு. திருவள்ளுவருக்கு இந்திய அரசாங்கம் ஸ்டாம்பை வெளியிட்டிருக்கு. லண்டனில் லண்டன் பல்கலைக்கழகத்தில், அதாவது ரசல் ஸ்கொயர் அப்படின்னு பேர், அந்த இடத்துல திருவள்ளுவருக்கு செலவை நிறுவி இருக்கிறாங்க. பொங்கலுக்கு அடுத்த நாள், அதாவது தை 1 பொங்கல், தை 2 அது மாட்டு பொங்கல். அதோட திருவள்ளுவர் தினமாகவும் நம்ம கொண்டாடுறோம். கல்லூரி, பல்கலைக்கழகம் மற்றும் பள்ளிகளில் திருக்குறள் பாடமாக நடத்திட்டுருக்கோம். இந்த திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்படி திருக்குறளுக்கு பல பெருமைகள் இருக்குது. திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் 133 அடியில் சிலை வச்சிருக்கிறாங்க. அந்த சிலையும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, அது கன்னியாகுமரியில் கடற்கரையில் முக்கடலும் சங்கமிக்கும் கடல், அதாவது இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல் 3 சங்கமிக்கிற அந்த கடலில் பாறையில் 133 அடி உயர திருவள்ளுவருக்கு சிலையும் வச்சிருக்கிறாங்க. இப்படி திருவள்ளுவருக்கு பல பெருமைகள் இருக்கு. வாங்க, அந்த திருக்குறளில் தான் நம்ம ஒரு அதிகாரமாக பார்த்துருக்கோம். இப்போ என்ன அதிகாரம் அப்படின்னா, அதிகாரம் 29 கல்லாமை. கல்லாமைனா பிறர் பொருளை திருடக்கூடாது, பிறர் பொருளை கவர்ந்து நம்ம எடுத்துக்கூடாது, அதாவது களவு செய்யாமல் திருடக்கூடாது. இது எந்த இதில் வருதுன்னா, பகுதியில் வருதுன்னா, திருக்குறள் அறத்துப்பால் மொத்தம் பாயிரம் ஒரு 4, இல்லறவியல் 20, துறவரவியல் 13, ஊழியல் 1, மொத்தம் அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அறத்துப்பால் அதில் பாயிரம் 4 முடிச்சாச்சு, இல்லறவியல் 20 முடிச்சாச்சு, துறவரவியல் பார்த்துட்ருக்கோம். இந்த துறவரவியலில் 25வது அதிகாரம் அருளுடைமை முடிச்சாச்சு, 26 புலால் மறுத்தல் முடிச்சாச்சு, 27 ஜபம் முடிச்சாச்சு, 28 கூடா ஒழுக்கம் முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 29 கல்லாமை. இந்த கல்லாமை அதிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு குறளாக இந்த கல்லாமையில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். துறவரவியல் அதிகாரம் 29 கல்லாமை, பிறர் பொருளை திருடக்கூடாது. குறள் 281, மொத்தம் அதிகாரம் 28 வரையும் முடிச்சாச்சு. அதாவது 280 திருக்குறள் முடிச்சாச்சு. இது 281. எல்லாமை வேண்டுமான் என்பான் எனத் தோன்றும் கல்லாமை காக்க தன்னெஞ்சு. தன்னை யாரும் பழித்து பேசக்கூடாது என்று நினைப்பவன் பிறர் பொருளை திருட தன் மனத்தினாலும் நினைக்கக்கூடாது. தன்னை யாரும் குற்றம் சொல்லக்கூடாது, தன்னை யாரும் பழி சொல்லக்கூடாது, தன்னை யாரும் இகழக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறானா, அவன் பிறர் பொருளை திருடுன்னு, அதை கவர்ந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தன் மனசால் கூட நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் யாரும் பழி சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாரு 281வது குறள்ல. 282 உள்ளத்தால் உள்ளடும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். ஸ்கூலில் இந்த திருக்குறளை இந்த அதிகாரத்திலிருந்து எடுத்து வைப்பாங்க. என்னது 282 என்ன சொல்றாரு? உள்ளத்தால் உள்ளடும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். பிறர் பொருளை வஞ்சகமாக திருடி வைத்துக் கொள்ளலாம் என்று மனத்தால் நினைத்தாலும் குற்றமே. பிறர் பொருளை எடுக்கிறது குற்றம்தான், அந்த பொருளை எடுக்கணும் மனசால நினைச்சாலே குற்றங்கிறார். பிறர் பொருளை வஞ்சகமாக திருடி
வைத்து கொள்ளலாம் என்று மனத்தால் நினைத்தாலும் குற்றமே. மனசே தப்பு செய்யக்கூடாதுங்கிறார். நம்ம எடுத்து அனுபவிக்கலாம். அப்புறம் ஒரு பொருளை ஒருத்தன் எடுத்து திருடி அதை அனுபவிக்கிறது அப்புறம் மனசால நினைச்சாவே அதுவே குற்றம் அப்படின்னு 282வது குறளில் திருடக்கூடாது, திருடுறத மனசாலும் நினைக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு அறிவுறுத்துகிறார். 283 களவினால் ஆகிய ஆக்கம் அளவு இறந்து ஆவது போல கெடும். திருடி சேர்க்கும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருப்பது போல் தோன்றினாலும் விரைவில் அது முற்றிலுமாக அழிந்து போகும். ஒருத்தன் திருடி பொருளை சேர்க்கிறான், சேர்த்துக்கிட்டே நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நாள் ஆக போனா கொஞ்ச காலத்தில் அது சுத்தமாக அழிஞ்சே போகும், ஒன்று கூட அவன்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்றாரு 283வது குறள்ல. 284 களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமும் தரும். திருடுவதில் ஆசை கொண்டால் முடிவில் அது தீராத பழி மற்றும் துன்பத்தையே தரும். திருடுவதில் ஒருத்தன் ஆசை வச்சுட்டு இருந்தானா, திருடிக்கிட்டே இருந்தானாக்கா அதனால அவனுக்கு தீராத பழியும் துன்பம்தான் வரும் அப்படின்னு 284வது குறளை சொல்றார். 285 அருள் கருதி அன்புடையார் ஆதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண் இல். பிறர் பொருளை திருட நினைப்பவனிடம் அன்பும் கருணையும் ஒருபோதும் இருக்காது. ஒருத்தன் பிறர் பொருளை திருடுன்னு நினைக்கிறான், திருடுறான் அப்படின்னா அவன்கிட்ட அன்போ பாசமோ கருணையோ இருக்காது அப்படிங்கிறாரு 285வது குறள். 286 அளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதல் அவர். பிறர் பொருளை திருடி பொருள் சேர்ப்பவர் தான் சேர்த்த செல்வம் போதும் என்று அளவோடு வாழாமல் தொடர்ந்து திருடிக்கொண்டே இருப்பார். அதாவது திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா மல்டிஃபேசட். ஒரு பக்கம் இல்லறத்தை பற்றி பேசுறாரு, ஒரு பக்கம் துறவரத்தை பற்றி பேசுறாரு, ஒரு பக்கம் முனிவரை பற்றி பேசுறாரு, இன்னொரு பக்கம் திருடரை பற்றி பேசுறாரு. அந்த திருடனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு 286வது குறள்ல? அளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர். பிறர் பொருளை திருடி பொருள் சேர்ப்பவர் தான் சேர்த்த செல்வம் போதும் என்று அளவோடு வாழாமல் தொடர்ந்து திருடிக்கொண்டே இருப்பார். சரி, திருடியாச்சு, பொருளை சேர்த்தாச்சு, இனிமேல் நல்ல முறையில் வாழுமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, திருப்பி திருடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு இந்த இடத்துல திருவள்ளுவர் திருடனுடைய இயல்பை சொல்றார், குணத்தை சொல்றார். அதனால தான் நம்ம திருவள்ளுவரை வியக்கிறோம். ஒரு பக்கம் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க கணவன் மனைவிகள் எப்படி இருக்க வேண்டும், குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு இல்லறத்தை பற்றி பேசுறாரு. ஒரு பக்கம் துறவரத்திலிருந்து துறவிலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பேசினார். புலால் மறுக்க வேண்டும், கூடா ஒழுக்கம் இருக்கக்கூடாது, போலி சாமியாரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துறவியை பற்றி பேசினவர் இந்த குறளில், அதாவது அதிகாரம் 29 கல்லாமையில் திருடங்களை எப்படி இருப்பாங்க, அதனால திருடுறது தப்பானது, அவங்க குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு துறவரவியல்ல அதிகாரம் 29 பேசிட்டு இருக்கிறேன். 286 அளவின் கண் நின்று ஊடுகள் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர். பிறர் பொருளை திருடி பொருள் சேர்ப்பவர் தான் சேர்த்த செல்வம் போதும் என்று அளவோடு வாழாமல் தொடர்ந்து திருடிக்கொண்டே இருப்பார். போதும் அப்படின்னு சொல்லி திருட நிறுத்த மாட்டான், அவன் திருடிக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கு தான் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல ஒரு வீட்டில் திருட்டு போச்சுன்னா கூட அந்த ஊரில் முன்னாடி யாராவது திருடினாங்கன்னா அவனை போய் இப்படி காரணம்னா அவன் தெரிஞ்சிருக்க மாட்டான் அப்படி. அதனால அவன் திருப்பி திருடு தான் செஞ்சிருப்பான். அதனால அவனை விசாரித்தா அப்புறம் வேற இதுலேயே விசாரிப்பாங்க, வேற ஆள்கிட்ட பழைய குற்றவாளி விசாரிச்சுட்டு தான் அடுத்தார். ஏன்னா இந்த திருடுறது அவன் நிறுத்த மாட்டாங்க, அந்த அளவு போதும், நம்ம பொருள் சேர்ந்து போச்சு, இனிமேல் நல்லா வாழும் அப்படின்ற எண்ணத்துக்கு வர மாட்டாங்க, திருடுறவங்க திருடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி 286வது குறளில் சொல்றார். திருடனுடைய இயல்பை சொல்றார். 287 களவு என்னும் கார அறிவு ஆண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார் கண் இல். என் வருவாய்க்கு தக்கபடிதான் குடும்பம் நடத்துவேன் என்று மன உறுதியோடு வாழ்வோரிடம் இழிவான திருடும் குணம் எண்ணம் என்றும் இருக்காது, தோன்றாது. நான் எனக்கு என்ன சம்பாத்தியமோ, எனக்கு என்ன வருமானம் வருதோ,
வருவாய் வருதோ அதுக்குள்ளே தான் நான் குடும்பம் நடத்துவேன், அதுக்கு மேலே நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு யார் வந்து உறுதியாக குடும்பம் நடத்துகிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த திருடுங்கிற அந்த புத்தி, அந்த எண்ணம், இழிவான அந்த குணம் தோன்றாது, வரவே வராது அப்படிங்கிற. அதை யாரும் வந்து வருவாய்க்கு தக்கபடி செலவு பண்ணும். எப்போ வருவாய்க்கு மேலே நம்ம செலவு பண்ணுறோமோ அப்போ அந்த திருடுற எண்ணம் வந்துடும். அதனால் வருவாய்க்குள்ளே செலவு பண்ணுங்க அப்படின்னு நமக்கு திருவள்ளுவர் 287வது குறள் மூலிமா வலியுறுத்துகிறார். 288 அளவு அறிந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும் களவு அறிந்தார் நெஞ்சில் கரவு. தன் வருவாய்க்கு தக்கபடி வாழ்வோரின் மனத்தில் நாளுக்கு நாள் அன்பும் கருணையும் பெறுவது போல் பிறர் பொருளை திருடி வாழ்வோரின் மனத்தில் வஞ்சகமும் சூழ்ச்சியும் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகும். எப்படி ஒருத்தவங்க வந்து தன் வருவாய்க்கு தக்கபடி அறநெறியோடு குடும்பம் நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு நாளுக்கு நாள் அன்பும் கருணையும் பெருகும். அவங்க நாளுக்கு நாள் ஒரு நல்ல நிலைக்கு போயிட்டே இருப்பாங்க, மனசு நிம்மதியாக இருப்பாங்க. அதே சமயம் பிறர் பொருளை திருடி வாழ்ந்தாங்கன்னா அவங்க மனசில் வந்து வஞ்சகமும் சூழ்ச்சி துரோகம் இது வந்து பெருகிட்டே போகும். ரெண்டுத்தையும் ஒப்பிடுறாரு. அப்போ அந்த மனசை அந்த நினைப்புக்கு காரணம் நம்ம தான். நம்ம வருவாய்க்கு தக்கபடி அறநெறியோடு அறநெறியோடு நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு வந்து அன்பும் கருணையும் பெருகிட்டே போகும் அப்படின்னு 288வது குறளில் சொல்கிறார். 289 அளவு அல்ல செய்த ஆங்கே வீவர் களவு அல்ல மற்றைய தேற்றாது அவர். திருடுவதை தவிர வேறு எதையும் செய்ய தெரியாதோர் அளவுக்கு அதிகமாக திருடி திருடி முடிவில் அழிந்தே போவார்கள். ஒருத்தனுக்கு திருடுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது, வேற எந்த தொழிலும் தெரியாது, வேலை செய்ய தெரியாது, உழைக்க தெரியாது, திருடி தான் சம்பாதிக்கிறவங்க, திருடி தான் அந்த பொருளை சேர்க்கிறவங்க அளவுக்கு அதிகமாக திருடி திருடி முடிவில் அழிந்தே போவார்கள், கெட்டே போவார்கள் அப்படிங்கிறார். திருடி திருடி சேர்க்குறவங்க கடைசியில் அழிஞ்சு தான் போவாங்க, கெட்டு தான் போவாங்க அப்படின்னு 289வது குறளில் சொல்கிறார். 290 கல்வார்க்கு தள்ளும் உயிர் நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேர் உலகு. திருடனை கண்டால் அவனின் உடலே அவனை வெறுத்து ஒதுக்குவதோடு இவ்வுலக வாழும் அவனுக்கு துன்பத்தை தரும். திருடர் பார்த்து அவன் உடலே வெறுக்குமா. திருட்டு குணம் மனசில் தானே வருது, மனசு உள்ளம் நெஞ்சு அதில் வருது. அந்த திருட்டு குணத்தை பார்த்து அவனுடைய உடலே அவனை பார்த்து பெருக்கும், இவ்வுலக வாழும் அவனுக்கு துன்பத்தை தான் தரும். ஆனால் அதே சமயம் களவு செய்யாத நல்லவர்கள் தான் தேவர் உலகம் வந்து வரவேற்பு கொடுக்கும் அப்படின்னு 290வது குறளில் வலியுறுத்துகிறார். பிறர் பொருளை கவர திருட மனத்தாலும் எண்ணக்கூடாது என்று சொல்லி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.